இன்னைக்கு நாம நல்ல காரசாரமா ரொம்ப டேஸ்டியா முட்டை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். குழம்பு பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்து 2ஆ வெட்டி மிக்ஸி ஜாருக்குள்ள சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு நல்ல பேஸ்டா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி தனியா வச்சுக்கலாம். இன்னொரு பெரிய சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 100 தேங்காவை சின்னதா வெட்டி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பொரிகடலை, 2 துண்டு கடல் பாசி, ஒரு அன்னாச்சி பூ, 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், காரத்துக்காக 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சியை 4ஆ வெட்டி சேர்த்துருக்கேன். ஒரு 15 போல் சின்ன பூடை தொலியோடு சேர்த்துருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு பண்ணுறதுக்காக அடுப்பில் கொஞ்சம் கனமான பாத்திரமாக நான் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 துண்டு கடல் பாசி, 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கிடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டியாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன். ஆம்லேட்டுக்கெலாம் வெட்டுவோம்ல அந்த மாதிரி. இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வசக்கிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக வெட்டி சேர்க்கும்போது குழம்பு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சீக்கிரமாக வசங்கவும் செஞ்சிடும். அதுக்காக தான் 1 நிமிஷம் நல்லா வசக்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா வசக்கிக்கிடலாம். உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் இன்னும் சட்டுன்னு நல்லா குழஞ்சிரும். அதுக்காக தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்மளோட வெங்காயத்துலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வெங்காயம் நல்லா வசங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி பேஸ்ட்டு, அதை உள்ளே சேர்த்துக்கிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்ச பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ பேஸ்ட்டு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாற்றிட்டு இதையும் நம்ம நல்லா வசக்கிக்கிடலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா பைண்ட் ஆகி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருதில்ல, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வசக்கிக்கிறணும். இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். வீட்டிலே அரைச்ச குழம்பு மசாலா பொடி நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இதையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கைவிடாமல் கலந்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்ல மையாவே அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போது இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி மசாலா வதக்கி வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் கூட 1 ஸ்பூன் பொரிகடலை சேர்த்து அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட கசகசா, முந்திரி பருப்பு அல்லது வேர்க்கடலை ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜாருக்குள்ளே ஊற்றி மிக்ஸி ஜாரை அலசி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி குழம்பு நல்லா கட்டியாக வைக்க போகிறதுனால இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணால் நீங்கள் தண்ணி கூட எக்ஸஸாக சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தொலியெல்லாம் வெட்டிட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அடுப்பை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே குழம்பு நல்லா கொதிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 4 முட்டையை நான் அவிச்சு வச்சுருக்கேன். அவிச்ச முட்டையில் நல்ல தொலி எடுத்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கீறி விட்டு குழம்புக்குள்ளே சேர்த்துக்கிறேன். குழம்புல பச்சை வாடை எதுவும் போகலை ஃப்ரெண்ட்ஸ், கொதி மட்டும்தான் வந்திருக்கு. எதுக்காக நான் இப்போவுமே முட்டை சேர்க்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம சேர்க்கும்போது குழம்புல இருக்கக்கூடிய உப்பு உரப்பு எல்லாமே முட்டையில் இறங்கி முட்டை சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இப்போவுமே சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாடை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்கணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். தேங்காய் கூட நம்ம நிறைய ஸ்பைசஸ் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால குழம்பு கொதிக்க கொதிக்க குழம்புலேருந்து நல்ல மனம் வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் ஒரு தடவை. அவ்வளோதான், குழம்போட கன்சிஸ்டன்சியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக அட்டகாசமான சுவையில் பர்ஃபெக்டாக தயாராகிருச்சு. சுட சுட சோறு போட்டு அப்படியே இந்த குழம்பு கட்டியை ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பாருங்கள், நம்ம கீறும்போது கீறினதே தெரியலாம். நான் இப்போ நல்லா கொஞ்சம் விரிவு கொடுத்துருக்கு. நல்லா உப்பு உரப்பெல்லாம் பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இட்லி, தோசை, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கூடமே சர்வ் பண்ணலாம்.
ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியே உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.